ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிகைப்பூவை இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக கட்டுறதை விட இந்த மாதிரி கட்டினோம்னா ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். உங்களுக்கு வச்ச பூ அப்படியே இருக்கும், தொய்யல் விழுகாது, சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் கட்டி வைப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் நூல்ட்டு தான் நல்லா அழகாக கட்டியிருக்கேன். நம்ம கடையில் வாங்குகிற பூவே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு சூப்பராக அழகாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பூ எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நல்லா சூப்பராக இருக்குது, பந்து மாதிரி. வாங்க இதை எப்படி கட்டலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி இங்கிட்டு ஒரு பூ அந்த பக்கம் ஒரு பூ வச்சு கட்டுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த பக்கம் 2 பூ இந்த பக்கம் 2 பூ வச்சு கட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 2 பூ வச்சுருக்கேன், அதே மாதிரி இந்த பக்கம் 2 பூ வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு சுற்று பூவை உள் பக்கமாக சுற்றி நம்ம வலது கை நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் ஊடால ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி இழுத்துடணும். இன்னொருக்க கட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அடுத்தும் அதே மாதிரி பூவை நம்ம வரிசையாக கட்டிக்கிடுவோம். இப்போ நான் ஒரு 2-3 தடவை கட்டி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நெருக்கமாக பூ நல்லா அழகாக கட்டி வரும். பாருங்கள் 2 பூ வச்சுருக்கேன், திரும்ப அதே மாதிரி 2 பூ எடுத்து வச்சுக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சொல்லி கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா உள் பக்கமாக ஒரு சுற்றிட்டு பூவை நெருக்கி விட்ருக்கேன். இந்த மாதிரி நெருக்கி விட்டுட்டு வலது கை நடுவிரல்ட்டும் ஆள்காட்டி விரல்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு இழுத்துருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். திரும்பியும் ஒரு ஸ்டெப் சொல்லி காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நல்லா காம்பு நீண்ட பூவை வாங்கிக்கோங்க. காம்பு நீளமாக இருக்கிறதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பொதுவாக பேசிக்காக கனகாம்பரம், பிச்சிப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி பூக்கள் தான் காம்பு நீளமான பூவில் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 வச்சு கட்டுவோம். நம்ம இன்றைக்கி மல்லிகைப்பூவில் கட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா காம்பு நீளமான மல்லிகைப்பூ தான் எல்லாமே. அதனால் இந்த மாதிரி கட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும். மாதிரி ஒரு சுற்றிட்டு வலது கை நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் இந்த மாதிரி ஒரு ஹோல் போடணும். இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த கட்டை விரல் வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஏற்கனவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏற்கனவே இதே மாதிரி ஈஸியான மெத்தடு கட்டுற மாதிரி போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பூவில் நம்ம சென்டரில் கெட்டி வர்ற நூல் துளி அளவு கூட வெளியே தெரியாது. திரும்பியும் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இதே மாதிரி இங்கிட்டு 2 பூ இங்கிட்டு 2 பூ வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூவுக்கு உள் பக்கமாக நூலை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பூவை நம்ம ஏற்கனவே கட்டியிருக்க பூவோடு இந்த மாதிரி நெருக்கி விடுங்க. ஒரு சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நெருக்கிக்கிறோம். இந்த மாதிரி நெருக்கி விட்டுட்டு வலது கை நடுவிரல் ஆள்காட்டி விரல் பெருவிரல் இந்த 3 விரலுக்கு தான் வேலை. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இழுத்து பெருவிரல்ட்டு ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும்.